ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 5 மார்ச் 2026. ஸ்ரீ பகவானுடைய மகா வாக்கியம், श्रीमत प्रमाण हर कदम हो तो सदा निश्चिंत रहेंगे और निश्चिंत है तो सदा यथार्थ निर्णय देंगे. பாபா புரிய வைக்கிறாரு, நம்முடைய ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு இருந்தது என்றால் பாபா என்ன சொல்றாரோ அதை நான் செய்யறேன். அப்பொழுது நாம் சதா கவலையற்றவராக இருக்கலாம். கவலை இல்லாமல் இருந்தால் சரியான முடிவெடுப்போம். நேற்று கூட புரிய வச்சார் இல்லையா? எங்க புத்தி தெளிவா இருக்கோ அங்க நம்மளுடைய தீர்மானங்கள், நம்முடைய முடிவுகள் சரிவரமானதாக இருக்கும். ஜப் நிர்ணய் யதார்த் ஹோகா தோ விஜய் ஹோங்கே. ஆக நம் முடிவுகள் சரியானதாக இருந்தால் நாம் வெற்றியுடையவராகி விடுவோம். நேச்சுரலா त्रिकालदर्शी आत्मा सदा ही निश्चिंत रहती है क्योंकि उसे निश्चय है कि हमारी विजय हुई ही पड़ी है. ஆக 3 காலங்களையும் உணர்ந்த ஆத்மா, பாபா என்ன சொல்ல, திரிகாலதர்ஷி ஆத்மா, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், நான் என்ன கர்மம் இப்போ செய்ய போகிறேன், இதனுடைய விளைவு என்னவாக இருக்கோ, இதனுடைய தெளிவு யாருக்கு இருக்கோ அவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைகிறார்கள். ஏன்னா எந்த நோக்கத்தோடு நம்ம செய்ய போகிறோம், அதுக்கு பாபாவுடைய உதவி இருக்குது, கேட்டுட்டு தான் செய்கிறோம். அப்படின்னும் பொழுது அதில் பாபா சொல்கிறார், உங்களுக்கு வெற்றி இருக்குது. ஸோ நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கூட 3 காலத்தையும் யோசித்து நம்ம செய்கிறோம். இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், இது ஸ்ரீமத்துக்கு உட்பட்டது தானா, இல்லை இது ஸ்ரீமத்தில்னா பின்ன நம்ம செய்யவே மாட்டோம், செய்ய போகிறதில்ல. ஸ்ரீமத்துக்கு உட்பட்ட காரியம்னா கண்டிப்பாக அதில் பாபாவோட ஹெல்ப் இருக்குது. அப்போ நம்ம தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு, நீங்கள் ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு என்ன காரியம் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி இருக்குது. ஸோ அதை நம்ம மட்டும் செக் பண்ணிக்கணும். இந்த காரியம் பாபாவுக்கு பிடிக்குமா, இது அவருடைய ஸ்ரீமத்துக்கு உட்பட்டதான் அப்படின்னு நம்ம தாராளமாக செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.